மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம், பெரிய மாற்றங்களை தரக்கூடிய தினம். நீங்க மனசுல நினைக்கிறத சாதிக்கிற அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு காலகட்டம் இது. சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சில தாமதங்கள் என்பது விலகும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தன வரவு பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், மனதில் நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு இவ்வளவு நாள் தாமதமான அந்த கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் சேரும், பதவிகள் சேரும். ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்க கையில் ஒப்படைக்கப்படும். அதாவது சில கடுமையான விஷயங்களா இருக்கும். அதாவது உழைத்து வெற்றி பெற வேண்டிய சில சமாச்சாரங்கள். அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதனால் புகழ் ஏற்படும். அதனால பதவியும் அதிகாரம் சேரக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீங்க. மனசுல உள்ள சஞ்சலங்கள்லாம் மறைந்து மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். சில உயர்ந்த பதவி, அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு அளிக்கப்படும். ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம். நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து லாபத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டம். மிக பெரிய உயர்வுகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருடைய நட்புகள், அதனால பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய உதவிகள், நல்ல நண்பர்கள், இது மூலமாக உங்கள் செல்வம் விருத்தியாகும். உங்களுடைய அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த மரியாதை, மதிப்பு இதெல்லாம் கூடக்கூடிய காலகட்டம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் செய்கிற தொழில்ல பெரிய அளவு முன்னேற்றமும், சில புதிய முறைகளை கையாளுதலும், சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலமும் ஏற்படும். செய்கிற தொழில உயர்ந்த நிலையில் வருவீங்க. இவருக்கு நிகர் இவரே என்று பேசப்படுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நன்மைகள் பெருகும். தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை வெல்லும் பொழுது உயர்ந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மனசுல ஒரு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உழைக்கும் பொழுது உங்களுடைய புகழ் பெரிய அளவுக்கு உயர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. மந்திர காரியங்கள்லாம் சித்தியக்கூடிய ஒரு காலம். நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையும் நாளைய தினம். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைப்பட்ட திருமணங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதனால உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வகையில அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லை நீங்குவதற்கான வழிமுறைகள் பிறக்கும். உங்களுக்கு பகையாகவும் எதிரியாகவும் இருந்தவர்கள் கூட நண்பர்கள் ஆவார்கள். அதனால சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்லாம் நீங்கும்.
மனசுல ஒரு தைரியம், உறுதி, தன்னம்பிக்கை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைவதால் இந்த பயிற்சி உங்களுக்கு நாளை நிகழக்கூடிய அந்த பயிற்சியின் மூலமாக வரக்கூடியது பெரிய அளவு மனசுல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நீக்கி, மன கஷ்டங்களை எல்லாம் நீக்கி, நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு தனியா ஃபில்டர் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தர ஒரு இது. அதாவது ஒரு பெரிய ஒரு ஓட்டத்திற்கு பின் பெருமூச்சு விட்டு அப்பா அப்படின்னு உட்காரும் போது என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அது போன்ற ஒரு சந்தோஷத்தையும் தொடர்ந்து நல்ல மாற்றங்களையும் தரக்கூடிய வகையில் அமையிறது.